அதானி செபி உறவை ஒன்றிய அரசு மறைக்க பார்த்தால் இந்த விவகாரம் மேலும் பெரிதாக கூடும் என இந்து குழும முன்னாள் தலைவர் என் ராம் தெரிவித்துள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் வெளியான அதானி குழுமம் செபிக்கு இடையேயான உறவு குறித்து சுயேட்சையான விசாரணை வேண்டும் என்னும் தலைப்பில் சென்னை ராயப்பேட்டையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய சமூக விஞ்ஞானி கழகம் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக இந்து குழுமத்தின் முன்னாள் தலைவர் என் ராம், பொருளாதார அறிஞர் வெங்கடேஷ் ஆத்திரேயா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பேசிய என் ராம், செபி தலைவராக மாதவி தொடர்ந்தால் ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றார். உச்ச நீதிமன்றம் இதை தவறான வழியில தான் இதை பார்த்துருக்காங்க. உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தை வேற மாதிரி எடுத்திருந்தா, ஒரு ஆழமாக போய் சரியான முறையில் எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஸ்கேண்டல், இந்த ஸ்கேம் வேறு திசையில் போயிருக்கும். ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் புரியணும். இதை if they continue to cover up, the cost will be even heavier, will be bigger என்று தான் தெரியும். செபி chairperson the longer she continues, the more damage will be done to the regulatory agencies. முன்னதாக உரையாற்றிய பொருளாதார அறிஞர் வெங்கடேஷ் ஆத்திரேயா, ஒன்றிய அரசு பின்பற்றி வரும் வளர்ச்சி பாதை ஒட்டுமொத்த இந்தியாவின் இறையாண்மையை காவு கொடுக்கும் பாதையாக இருக்கிறது என விமர்சித்தார். நிறுவனத்தின் தலைவர் எத்திக்கலா நோக்கினாங்களா இல்லையா என்பதை தாண்டி இந்திய அரசு பின்பற்றி வருகின்ற வளர்ச்சி பாதை என்பது ஒரு சில பெருமுதலாளிகளின் ஆதிக்கத்துக்கு இட்டு செல்வது மட்டுமல்ல, சிறு குறு தொழில் முனைவோரின் சிறு குறு முதலீட்டாளர்களின் நலன்களை காவு கொடுப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் இறையாண்மையையும் எதிர்காலத்தில் பாதிக்கக்கூடிய ஒரு பாதை என்பதை நாம் மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டியிருக்கு. அதானி, அம்பானி ஆகியோர் நாட்டில் வளர்ச்சியை உருவாக்கியவர்கள் என பிரதமரும் நிதியமைச்சரும் கூறி வருகின்றனர். ஆனால் அவர்கள் வளர்ச்சியை உருவாக்கவில்லை, தங்கள் பக்கம் ஆட்சி உள்ளனர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் விமர்சித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.